Hi friends, வாங்க பெங்களூர் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாட் வாட்டரில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு காலிஃப்ளவரை அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்புக்கு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடையில் வாங்கின சிக்கன் பொடியிலே உப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வைக்கும் போதே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்படின்னா தான் காலிஃப்ளவரில் மாவு ஒட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நம்ம கலக்கி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளறி வச்சுருந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் மத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருந்த கோபி 65 இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெங்களூர் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். டடா, இப்போ நம்ம பெங்களூர் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.